சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாடுவோமா எல்லாம் சேர்ந்து? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். நல்ல கைத்தட்டி உற்சாகமா பாடலாம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அதற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இழையன் மீதும் நேசக்கரும் நீட்டினார் அதிசயம். அப்பா, இளையன் மீதும் நேசக்கரும் நீட்டினார் அதிசயம். விசுவாசத்தோட அதிசயங்கள் செய்கிறவர் நம் பாடணும், எல்லாம் சேர்ந்து பாடணும். ஆமே. அற்புதங்கள் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூட்டத்திலே நாம் அவரை துதிக்க அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக, கிருபைகளுக்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தனோடு தொலைக்காட்சியிலும் ஆன்லைனிலும் இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை திருச்சபை மக்களும் தொலைக்காட்சியிலே ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிற நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் அறிந்ததோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியங்களை குறித்து, நலத்திட்ட பணிகளை குறித்து, உபவாச மற்றும் வாக்குத்தத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை குறித்து, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலே நாம் ஜெபித்து அநேகம் பேருக்கு அநேக அற்புதத்தை, அநேக அடையாளத்தை, அநேக அதிசயங்களை தேவன் செய்ததனால் மட்டுமே நாம் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் கோவை பகுதியிலிருந்து சாய்பாபா காலனியிலிருந்து ஒரு குடும்பம், அக்கா, தங்கை மற்றும் அவருடைய அக்கா கணவர், பிள்ளைகள், அவருடைய தாயார், இப்படி குடும்பமாக நம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வந்தாங்க. அப்படிதானே? அதில் அந்த இளைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காகத்தான் அவர்கள் நெடுநாட்களாக காத்திருந்து தடை இருக்கிறது என்று ஜெபித்து போக இந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். அந்த மகள் இனியாவுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு போன 3 நாட்களிலே திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறுகிறது. அதனுடைய தேதி சீக்கிரமாய் வரும். வந்தவுடனே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இந்த ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்வதற்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிற ஜெபமே ஒரு வரமில்லாத ஊழியம், வல்லமை இல்லாத ஊழியம், வாக்கில்லாத ஊழியம், அபிஷேகம் இல்லாத ஊழியம், அனல் இல்லாத ஊழியம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதனால அந்த பிள்ளைகளை அந்த தாயார் வைத்துக்கொண்டு என்னோடு வந்து பேசும்போது, எத்தனையோ முயற்சிகள் எடுத்து விட்டோம், எத்தனையோ ஜெப கூட்டத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், எசேக்கியா ராஜாவின் வாழ்விலே 3 நாட்களில் ஒரு அடையாளத்தோடு அனுப்பின தேவன் நான் ஜெபித்து அனுப்புகிறேன், அந்த மகளுக்கு திருமணம் ஒழுங்காகும் என்று சொன்னேன். நிச்சயதார்த்தம் முடித்து இன்றைக்கு பத்திரிகை கூட அனுப்பிவிட்டார்கள். அந்த மகள் இனியாவின் திருமணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்படி சாட்சிகள் மட்டுமே இந்த ஊழியத்தை நடத்துகிறது என்பது திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சாட்சிகள் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும், இந்த உபவாச கூட்டத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றும்
செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர் நம் மத்தியில் என்ன செய்ய போறாங்க? அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை, பெரிய ஒரு காரியத்தை இன்று கூட செய்ய போகிறார். ஆகையினால இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? திருச்சபையார் எழும்பி நின்று ஆமேன். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? நான் உங்களை பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது. ஆனா நீங்க எழும்பி நிற்கிறத, ஆராதிக்கிறத, தேவனோடு பேசுகிறதை தேவன் பார்க்கிறார். பார்க்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு பதிலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு பேரே கூப்பிடுகிற யாவருக்கும் ஆமென். அதனாலதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு ஆமென், என்ன செய்வேன்? நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இந்த ஊழியத்தில் நான் கூப்பிடுறதுனால தான் மறு உத்தரவு கொடுக்குறாங்க. அதனால தான் சில நலத்திட்ட உதவிகளையும் இந்த திருச்சபையும் தொடர்ந்து நடத்த முடியுது. கரங்களை தட்டி ஆமென். அந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களில் அணைத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்திற்கு ஒருவனும் வரான் என்று சொன்ன தேவன், பரத்திலிருந்து உத்தரவு வராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவன், நானே ஆறுதல் என்று சொல்லி இருக்கிற தேவன், இப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது இந்த தேசத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் தப்புவிக்கப்பட போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உஷ்ணமான வெயில் காலங்களிலே என் தேவ கிருபையினால், இரக்கத்தினால், அவருடைய ஈவினால் பாதுகாக்கப்பட போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு உள்ள விலைவாசி காலத்திலே உங்கள் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்கள் அப்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உங்கள் பானையிலே செலவழியாத மாவையும் தண்ணீரையும் கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுதே ஜெபிக்கும் போது வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி, நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அவரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, மோசஸ் மாரியப்பன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறுகிறது. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் இந்திய தேசத்திலே, வெளிநாட்டிலே ஆமென் நிறைவேற போகிறது. கர்த்தர் இன்றைக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், கூக்குரலை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், வேதனை அறிகிற தேவன். ஓ, இங்கிருந்து போடுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் மறுத்தரம் பிறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லி பாடி துதிக்க போறோம். இன்னைக்கு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை, எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய பலத்த வல்லமை இறங்க போகிறது. கைகளை தட்டி ஆமென். நிச்சயமாக, நிச்சயமாக நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகலை. அந்த இனியாவை போல் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தடைபட்டிருக்கிற காரியங்கள், ஆமென், கெட்டு போயிருக்கிற காரியங்கள், நிறுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள், ஆமென், பேசி ஒழுங்கு செய்தும் பொருளாதாரத்தில் தடைபட்டிருக்கிற காரியங்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் தடைகளை மாற்றுகிற கர்த்தரினாலே, ஆமென், 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 அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஆகிய கர்த்தரினாலே அவருடைய மகிமை அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே இறங்கி வந்ததை போல் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த ஷெக்கினா மகிமை நிச்சயமாக இறங்கி வந்து எல்லா நிலைகளிலும் அவர் முத்திரை மோதிரத்தை உங்களுக்கு அணிவித்து, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே முத்திரை ஆனார் என்பதை அறிந்திருக்கிற, தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த மாதத்தின் இறுதியிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். அவர் சொன்னதுதான். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவருடைய வாக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகையினால் அவர் மனிதன் பண்ணுகிற உடன்படிக்கை போல் மாத்தி மாத்தி பேசுகிறவர் அல்ல. அவர் பண்ணின உடன்படிக்கை இன்னும் ஜலப்பிரளயத்தினால் இந்த தேசம் அழியாமல் இருக்கிறதுனால், ஆமென், சுட்டரிக்கிற அக்கினி வந்தாலும் கூட அதில் நீங்களும் நானும் அவிழ்த்து போடப்படாமல் இருக்கிறபடியினால், ஆமென்,
பெருவெள்ள இரைச்சலை போல் எத்தனையோ போர்களும் யுத்தங்களின் முழக்கங்களும் கேட்டாலும் உங்களுக்கு எதிராக அவர் யுத்தம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் அமைதியை தந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், அந்த தேவனுடைய பதிலுக்கு காத்திருந்தால், அந்த தேவனுடைய அசைவாடுதல் இந்த திருச்சபையிலே நான் காண போகிறேன். என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, என் வேவையான எல்லா விதத்திலும் வருவதாக என்று சொன்னால், கர்த்தர் 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 உங்களை தண்ணீரில் நடக்கும்போது, அக்கினியில் நடக்கும்போது கூடவே ஹல்லேலூயா. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு வருகின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். இந்த தேசம் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, நீங்க இந்த பாட்டை என்னோட சேர்ந்து ஒவ்வொரு வரியும் ருசிச்சு பாட போறீங்க. நான் சொல்லும் போது வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி பாட போறீங்க. அவருடைய பர்வதத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, அவர் சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, அவருடைய பரிமள தைலத்தினால் உண்டாகிற விடுதலை இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே வருவதாக. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு வருகின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால், உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறபடினால், உங்கள் சாபத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறபடினால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நிற்க வைத்திருக்கிற தேவன் இப்பொழுதும் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடும்போது அதே கிருபை வைக்க போறார். என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் சாபம் மன்னித்து விட்டீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. சொல்லுங்க, என் சாபம் நீக்கி விட்டீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. நன்றி ஐயா ஏசையா, சொல்லு நன்றி ஐயா, பாடுங்க ஏசையா. தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர், அக்கினியில் கடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நீங்க அமிழ்ந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. இப்ப கூட ஜெபிக்கும் போது உங்களுக்கு தோணும், இப்படியெல்லாம் பாடுறேன், என் வாழ்க்கை பாலைவனத்தை போல இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த மோசஸ் மாரியப்பனுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்துல பாலைவனத்தை போல வறண்ட நிலத்தை போலதான் இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையிலே ஆறுகள் ஓடச் செய்திருக்கிற தேவன், சபைப்படுத்தி இருக்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா விசுவாசித்தால் தேவன் உங்களை ஓடச் செய்வார். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீரே, ஆறுகள் ஓடச் செய்தீரே. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீரே ஐயா, ஆறுகள் ஓடச் செய்தீரே. நன்றி ஐயா ஏசையா, கைய உயர்த்தி நன்றி ஐயா ஏசையா. தெரிஞ்ச பாட்டு நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா,
என்னோடு வருகின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. சொல்லுப்பா, மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. வாசிங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பார்வையிலே, அவர் பார்வைக்கு உங்களை ஏற்றவனாக மாற்றி, அருமையுள்ளவனாக மாற்றி, விலையேறப்பட்டவனாய் இந்த மோசஸ் மாரியப்பனை அலங்கரித்திருக்கிறது உண்மை என்றால், இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் திருச்சபை சொந்தமே, என் விசுவாச குடும்பமே, உங்களையும் அலங்கரிப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், மதிப்புக்கு உரியவனானே, மகிழ்வுடன் நடனமாடுவே. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், மதிப்புக்கு உரியவனானே. ஐயா, மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா, துதி துதி. நன்றி ஐயா, ஏசையா. தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு வருகின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது ரோட்டில விட்டாலும், பெற்ற தாய் தனது விடுதியில் விட்டாலும், பெற்ற தாய் தனது அனாதையை விட்டாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. ஐயா, உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே, நீர் என்னை மறப்பதில்லையே. ஐயா, உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே, நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே. ஆமென். வாயை திறந்து, நீர் என்னை மறப்பதில்லை. வாயை திறந்து எல்லாம் சொல்லுங்க. ஆமென். உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே. ஆமென். நீர் என்னை மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்காத தேவன். பெற்ற தாய் மறக்கலாம், உற்ற தோழன் மறக்கலாம், எல்லா பழக்க வழக்கமான நண்பர்கள் மறக்கலாம், உங்களிடத்தில் வாங்கி சாப்பிட்டவர்கள் உங்களை மறக்கலாம், உங்களிடத்தில் உதவி பெற்றவர்கள் மறக்கலாம், உங்களுக்கு உற்ற தோழனாய் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று சொல்லுவர்கள் கை கழுவி விடலாம். என் தேவன் உங்களை மறக்காதவர். இந்த நாளில் எத்தனை பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அவர் உங்களை மறக்காமல் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது உண்மை என்றால் பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். மூழ்கி போவதில்லை, நான் ஆமென். பாடியா பாடியா. மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, என் ஏசையா. நன்றி ஐயா, என் ஏசையா. வாய் திறந்து, வாய் திறந்து. நன்றி ஐயா, என் ஏசையா. நீங்க நன்றி செலுத்தும் போது அக்கினிமயமான தேவன் உங்க குடும்பத்தில் இருக்கிற தடைகள் உடைக்கிறார். திருமண தடத்தை உடைக்கிறார். கர்ப்பத்தின் கனியின் தடத்தை உடைக்கிறார். சாபங்கள்
மந்திரங்கள் கிரியை செய்யாதபடிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். கடன் பாரத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். இழந்து போன தொழிலை மீண்டும் கட்டுகிறார். இழந்து போன குடும்பத்தை மீண்டும் கட்டுகிறார். இழந்து போன திருச்சபை வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிறார். நன்றி ஐயா, ஏசையா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பற்றாக்குறைகள், எத்தனையோ பஞ்சங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ நாசங்கள், எத்தனையோ மோசங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ குறி சொல்லுகிற ஆவிகள், எத்தனையோ ஏளனப்படுத்துகிற ஆவிகள், எத்தனையோ ஆகாமியின் கொடுங்கோள்கள், எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கி ஆண்டவரே, இந்த மார்ச் மாதமும் கூட அப்பா, இந்த உபவாச கூட்டத்திலும் கூட நிற்க வைத்திருக்கிற தேவன், சொல்லுங்க, நிற்க வைத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தொலைக்காட்சியில பார்க்கிறவங்க சொல்லுங்க, நீங்க மூழ்வதற்கு அழைக்கவில்லை, அமிழ்ந்து போவதற்கு அழைக்கவில்லை, எழுந்து பிரகாசிக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் தலைகளை உயர்த்தி, உங்கள் தாழ்பால்களை உயர்த்தி, உங்கள் எல்லைகளை பலப்படுத்தி உங்களுக்கு உச்சிதமானதை கொடுப்பதற்கே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த உலகத்திலே மதிப்பில்லாத மோசஸ் மாரியப்பன் மதிப்போடு நிற்கிறார், மகிழ்வுடன் பாடுகிறார், நடனம் ஆடுகிறார். ஆகையால் அந்த தேவன் என்னை ஒரு மதிப்புள்ள மனிதனாக, என்னை ஒரு மதிப்புள்ள மனிதனாக, என்னை ஒரு மதிப்புள்ள மனிதனாக, என்னை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கிற தேவனாக அவர் இருப்பார். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய் மதிப்புக்கு உரியவனானே ஐயா, மகிழ்வுடன் நடனம் ஆடுவே. என்னால சொல்ல முடியுங்க. எத்தனையோ நாள் உங்களை போன்ற நானும் நோட்டீஸை தூக்கி கொண்டு, பேனா பென்சிலை தூக்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு இரவு டெலிபோன் ஆபரேட்டராய் உட்கார்ந்து கொண்டிருந்த என்னை மதிப்புக்குரியவனாய் மாற்றி அவர் ஊழியத்தை ஆமென் ரீப் ஷதா லிகா லாமா நிதா ரிபா ஆமென் மகிழ்ச்சியோடு செய்ய வைத்திருக்கிற ஆண்டவர். என் குடும்பத்தில் என் கண்ணீர் மாறுமா? என் குடும்பத்தில் பலகீனம் மாறுமா? என் பிள்ளைகளுடைய மனக்குழப்பம் மாறுமா? என் கணவனுக்கு இருக்கிற சந்தேகம் மாறுமா? என் குடும்பத்தில் இருக்கிற குடிவரியின் ஆவி போகுமா? என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரம் தீருமா என்று இப்பொழுதும் கூட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களை மூழ்குவதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கல, மூழ்குவதற்கு இந்த திருச்சபைக்கு உங்களை கூட்டிட்டு வரல, அமிழ்ந்து போவதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கல, அமிழ்ந்து போவதற்கு இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு வைக்கல. கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறது அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள். ஆமென். உங்கள் சொந்த கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தில் அடைபட்ட வாசல் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திறப்பதாக. நெடுநாள் காத்திருக்கிற எல்லாவற்றிலும் விரும்பின இளைப்பாறுதல் வருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். மருந்து மாத்திரை செலவழித்த ஒவ்வொரு சம்பாத்தியங்களும் பணங்களும் இனி ஊழிய காரியங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் என் தேவன் பயன்படுத்த போகிறார். தடைகள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், பற்றாக்குறை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இந்த தேசத்தில் நீங்கள் சுகித்திருக்கிற ஜனமாக, கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறபடினால் வாழ போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலே பாலைவனத்தை போல் இனி இருப்பதில்லை, பாலைவனத்தை போல் இருப்பதில்லை. இந்த மோசஸ் மாரியப்பன் பாலைவனத்தில் நடந்து வந்திருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன். அவர் வாழ்க்கையிலே அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து புதிய பாதையை காட்டி ஆறுகள் ஓடச் செய்திருக்கிறார் என்றால் என் வீட்டிலும் அந்த ஆசீர்வாத நதி புறப்பட்டு வரும், அந்த ஆசீர்வாத மழை பெய்யும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கூட்டிக் கொண்டு போவார். என் மெய்ப்பராக இருப்பார், என் மீட்பராக இருப்பார்.
என் இரட்சகராக இருப்பார். அந்நிய கண்கள் அல்ல, இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சொந்த கண்கள் காண போகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேசத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. விலைவாசியை பார்த்து பயப்படாதீங்க. வருஷத்தை பார்த்து பயப்படாதீங்க. நாட்களை பார்த்து பயப்படாதீங்க. வாரங்களை கணக்கிட்டு பயப்படாதீங்க. மாதங்களை கணக்கிட்டு பயப்படாதீங்க. அவர் பார்வைக்கு 1000 வருடம் ஒரு ராஜாமத்தை போல என்றால், இந்த உபவாச கூட்டத்தை எந்த நேரத்தில் எந்த இடத்திலே பார்க்கிறீர்களோ, இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிற நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த குப்பையை பயன்படுத்துகிற தேவன், இந்த நீசனை பயன்படுத்துகிற தேவன், இந்த ஜீரோவை பயன்படுத்துகிற தேவன், இந்த ஞானம் இல்லாதவனை பயன்படுத்துகிற தேவன், இந்த விலகின பாண்டத்தை மம்மட்டியை போல கடினப்பட்ட இருதயத்தை இருந்த என்னை அவர் வேதத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க ருசிக்க ருசிக்க நடத்துகிற ஆண்டவர். உங்களை மதிப்புக்குரியவர்களாக, நேசிக்கிறவர்களாக, மகிழ்ச்சியாக பாடுகிறவர்களாக, நடனம் பண்ணுகிறவர்களாக, சிங்காசனத்திலே உங்களுக்காக இடத்தை உறுதி செய்தவர்களாக என் தேவன் மாற்றப்படுறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்படி செய்கிற தேவனே நன்றி ஐயா, என் இயேசையா, நன்றி ஐயா, என் இயேசையா. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் சாபம் மன்னித்து விட்டீரே, என் சாபம் மன்னித்து விட்டீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. இன்னைக்கு பாருங்க, ஒரு விடுதலையோட போறீங்க. என் மேல் அன்பு கொண்டு சொல்லுங்க, ஆமென் ஆமென். என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் சாபம் நீக்கி விட்டீரே அப்பா, விடுதலை எனக்கு தந்தீரே. பெரிய ஒரு மிராக்கள். என் பாவம் மன்னித்து விட்டீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா தடைகளை உடைச்சிட்டாரு, எல்லா குறைவுகளையும் மாற்றிட்டாரு, எல்லா வியாதி எடுத்து போட்டுட்டாரு, எல்லா பிரிவினை ஆவியை எடுத்துட்டாரு, எல்லா திருமண தடைகள் நீங்கிருச்சு, எல்லா வியாபார தடைகள் நீங்கிருச்சு, எல்லா வீடு கட்டுகிற தடையெல்லாம் மாறிருச்சு, எல்லா ப்ரமோஷன் வர வேண்டிய உங்களுக்கு தடையெல்லாம் மாறி உங்க லெட்டர் மூவ் ஆக ஆரம்பித்து விட்டது. விடுதலை தந்த தேவன் இன்றைக்கு அந்த விடுதலை எனக்கானதுன்னு சொன்னா, என் குடும்பத்துக்கானதுன்னு சொன்னா, என் பிள்ளைக்கானதுன்னு சொன்னா, என் மருமகளுக்கானது என்று சொன்னால், என் சபைக்கானது என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கானது என்று சொன்னால், என் ஊழியக்காரர்களுக்கு என்று சொன்னால், என் வியாபாரத்துக்கானது என்று சொன்னால், என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கானது என்று சொன்னால், அந்த தேவன் இப்பொழுதே அந்த விடுதலையை நின்று கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் எந்த எதிர்பார்ப்போடு இருந்தாலும் அத்தனை காரியங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்படியே செய்துட்டார், அப்படியே செய்துட்டார். ஆமென் 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 ஆமென். எந்த காரியத்துல பயத்து விடுதலை இல்லைன்னு நினைச்சீங்களோ, எதுவா இருந்தாலும் சரி சொல்லுங்க, எனக்கு செஞ்சிட்டாரு, எனக்கு செஞ்சிட்டாரு. என் குடும்பத்துக்கு விடுதலை வந்துருச்சு, நான் பயப்படுற காரியத்துல விடுதலை வந்துருச்சு. ஆமென் 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 ஆமென். தேவ சமாதானம்
உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்க கடவுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. ஆண்டவரே, நீங்க திட்டமிட்டிருக்கிறதன்படி இந்த உபவாச கூட்டத்தை நடத்தவும், நீங்க திட்டமிட்டிருக்கிறதன்படி இந்த உபவாச கூட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்கவும், நீங்க திட்டமிட்டிருக்கிறதன்படி அநேக பிள்ளைகள் விடுதலை பெற்ற காணிக்கையில இந்த ஊழியத்தை நடத்தவும், இதுவரையிலும் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறேன் ராஜா. இதை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து மாசம் மாசம் பிரதர் சொல்றாரு, வார வாரம் பிரதர் சொல்றாரு, டெய்லி டிவியில பார்க்கிறேன்னு சொல்லாம, இல்லை எனக்கான விடுதலை இன்றைக்கு உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும்னு சொல்லி, ஆண்டவரே, எதுல திருமணத்திலேயோ கடன் பாரத்திலேயோ கர்ப்பத்தின் கனியிலையோ வேலையிலையோ விவசாய நிலங்கள்லையோ ஆண்டவரே நெடுநாட்களா இருக்கிற கோர்ட்டு கேஸ் வழக்கிலையோ எதுல எதிர்பார்க்கிறாங்களோ, எதுல நீங்க செய்துட்டீங்க நன்றி செலுத்தினாங்களோ, நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்தினாங்களோ, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தினாங்களோ, அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இதுவரைக்கும் பாலைவனத்தை போல இருந்தாலும் புதிய பாதைகள் காண செய்து, ஆறுகள் ஓடச் செய்து, ஆண்டவரே மகிழ்ச்சி சமாதானங்களும் எப்பொழுதும் நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த விசுவாச வார்த்தைகளோடு அறிக்கை பண்ணி போகிற ஒரு பிள்ளைகளுக்குள்ளும் சத்துரு வஞ்சிக்கிற ஆவியத்தையும் அவிசுவாசத்தின் ஆவிகளையே போட்டு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிடாதபடிக்கு, இன்று முதல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், இன்று முதல் மகிமை கண்டவர்களாய், இன்று முதல் ரட்சிப்பின் அனுபவத்தை ருசித்தவர்களாய் கடந்து வந்து நம்முடைய ஆலயத்தை சாட்சியாய் நின்று உம்மை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். என்னால் ஒன்றுமில்லை, ஆனால் நான் விசுவாசிக்கும் போது அப்படியே நீர் செய்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி செலுத்துறேன். அந்த நம்பிக்கையோடு இன்றும் உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சமாதானம் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உடைய வார்த்தையின் வேளையிலும் கூட அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். திருச்சபையார் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவோ நேரம் நம்ம ஆராதித்தாலும் அவருடைய வார்த்தை என்பது மிக முக்கியமானது. ஏன்னா வார்த்தையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அப்படிதானங்க? அதே போல அவருடைய வார்த்தையில இன்னொன்று உண்டு. என்ன உண்டு? பரிபூரணம் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் நூற்றுக்கு அதிபதி கூட என்ன கேட்டான்? ஐயா, நீங்க என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பாத்திரமான ஆள் இல்லை. இதுக்கு தமிழ்ல சரியான பொருள் என்னங்க? தகுதியான ஆள் இல்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். இந்த மோசஸ் மாரியப்பன் என்னங்க பெரிய பேக்ரவுண்ட் செட்டப் உள்ள ஆளா? நிறைய பண வசதி உள்ள ஆளா? ஒண்ணுமே கிடையாது. கிருபையினால் இரக்கத்தினால் அவருடைய வார்த்தையை என் வாயில் போடுகிறார். அந்த வார்த்தையை பேசுகிறேன். அந்த வார்த்தை உங்களையும் அநேகரையும் இந்த ஊழியத்திற்கு கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அடிப்படை உபதேசங்களை இன்றைக்கு நாம் மறந்து விட்டோம். அதை நினைப்பூட்டுவதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 6வது அதிகாரத்தை. அடிப்படை சத்தியங்கள் இன்னைக்கு மறக்கும் போதுதான் நிறைய குறைவுகள், நிறைய பிரச்சனைகள் வருகிறது. நிறைய பேர் அப்படித்தான், எப்பவுமே அப்படித்தானுங்க, எல்லா காரியத்திலையுமே அப்படித்தான். ஒரு ஹை லெவல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை என்ன செய்ய மாட்டோம்? நினைச்சு பார்க்க மாட்டோம். அந்த டீ கிளாஸ் கழுவுறவனை பார்த்து அற்பமா, டேய் ஏன்டா இப்படி போட்டிருக்க, நாளைக்கு பாரு உன்னை என்ன பண்றேன்னு. மேனேஜர் நான் 10 மணிக்கு வரேன்னா நீ 9:30 வர வேணா அப்படிம்போம். அப்படிதானங்க? ஆனால் அடிப்படை சத்தியத்தை மறக்கும் போது மேலான சத்தியங்களை நாம் கேட்டு என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு என்கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, எதுவுமே எனக்கு நடக்கல, எதுவுமே எனக்கு கிடைக்கல,
என்ன என் வாழ்க்கை, என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொன்று துணிகரமான சில காரியங்கள் நடக்குது. இது ரெண்டுமே பெருத்து போச்சு. ஒன்று துணிகரம், இன்னொன்று அதிகமான எதிர்பார்ப்பு. ஸோ இந்த இரண்டுக்கும் இன்றைக்கு சில விளக்கங்களை நான் தரலாம் என்று நினைக்கிறேன். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை அப்படியே நாம் தாழ்த்துவோம். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் உம் பாதம் வந்தே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, இதுதான் பாயிண்ட். இன்னைக்கு இதுதான் பாயிண்ட். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். வேலை செய்யறவங்களும் கவனிங்க, விசுவாசிகளும் கவனிங்க, தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் கவனிங்க. நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு, எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு இருக்கு, எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை கூறுகிற அனுபவம் இருக்கிறது. உண்மையா பொய்யா? ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்படிதானங்க? கவனிக்கணுமா இல்லையா? நிச்சயமா அதுல இந்த பாடுகளின் நாட்களிலே நாம கவனிக்கணும். ஏன்னா நம்மை சரி பண்ணுவதற்குத்தான் அவர் இந்த உலகத்திலே யோவான் 3:16 சொல்லுகிறதன்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடினால் நீங்களும் நானும் கெட்டு போகக்கூடாது என்பதற்கு நித்திய ஜீவனை நம் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாக வந்தார். வந்தவர் சரிப்படுத்துவதற்கு சில பொன்மொழிகளை, சில வார்த்தைகளை, சில உவமைகளை, சில ஜீவன் தருகிற வார்த்தைகளை வைத்தார். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். கேட்டும் கேட்காது போல இருக்கிறோம். ஆனா நமக்கு எதிர்பார்ப்பு மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னையா சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வசனம் பாருங்க. அதிலே 31வது வசனத்தை வாசிங்கம்மா. 31வது வசனத்தை வாசிங்க. 6:31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். செய்றீங்களாங்க? வேதம் அழகா சொல்கிறது, உங்களுக்கு ஒருத்தன் என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை நீ மற்றவனுக்கும் செய். அண்ணன் எதுவுமே அசைய மாட்டாரு, அக்கா மட்டும் அசையணும். அக்கா எதுவுமே அசைய மாட்டாங்க, அண்ணன் மட்டும் அசையணும். ஹலோ, இருக்கிறீங்களா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இது அடிப்படை உபதேசம். நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் நமக்கு அளக்கப்படும். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் இப்படி எல்லாத்தையும் விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கடைசியில் சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், நான் கொடுப்பேன் என்று தெரிந்துதான் ஜனங்கள் கொடுக்கிறார்கள். ஒன்று, கொடுக்கிறவனுக்குத்தான் திரும்ப கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையா சொல்ல போனா இந்த மாசம் அரிசி திட்டத்தை, மளிகை திட்டத்தை ஆடிட்டர் ஐயா சொன்னாங்க, நிறுத்த சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என் ஜனங்கள், என் ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், இதற்காக காத்திருக்கிற ஜனங்கள், இது மாத்திரமே குடும்ப சூழல்களுக்கு தேவை என்பது தெரிந்திருக்கிற போதும் கூட நான் எப்படி நிறுத்துவது என்று சொல்லி அவர்கள் சொல்லையும் மீறி கூட தான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன்.
ஏன்னா என்னுடைய அளவு என்னங்கிறது தெரியும், என்கிட்ட கொஞ்சம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அவர் சொல்றாருங்கிறதுக்காக நாளைய தேவையை குறித்து நான் சிந்திக்கிறவனாய் போனால் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? அன்னன்னைக்கு பாடு அதனதுக்கு போதுமேப்பா, நீ ஏன் இன்னைக்கு மூடி வச்ச அப்படின்னு கேட்டு மொத்தமாக ஒரு பெரிய டைப்பாய்டை போட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். விளங்குதா உங்களுக்கு? நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம், நம்ம ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம், நம்ம ஒண்ணுமே மற்றவங்களுக்கு அழக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன்னா என்னதுமா? எதிர்பார்ப்பு. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், சில ஆபீஸில் சில பேரோட பேசும்போது சொல்லுவாங்க, அந்த மனுஷன் இருக்காரு பிரதர், அப்படியே உட்காந்த இடம் தான் பிரதர், இங்கிட்டு இருக்கிற சேரை கூட அங்கிட்டு இருந்து எடுத்து போட மாட்டார். 15 வருஷம் ஆனாலும் அவன் அப்படியே தான் உட்காந்துருப்பான். அதே ஆபீஸுக்காக கொஞ்சம் உண்மையாக உழைக்கிறவங்க இருப்பாங்க, அவன் அவனுக்கு மேலே பதவிக்கு போய்கிட்டே இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். இந்த உபவாச நாட்களில் நம்மை நாமே நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும்? சரி பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஏனோதானமாக சும்மா சாதாரணமாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. சத்தியம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த சத்தியம் போதித்திருக்கிறதன்படி நடந்த மனிதர்கள் எந்த ஒரு மனிதரும் கெட்டு போனதாக தரித்திரனானதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் உங்களுடைய அளவீடுகள் எப்படி இருக்கிறது? மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற நீங்கள் மற்றவர்களுக்காக ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? இங்க இப்படி சொல்ல அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல என்னமா சொல்லுது? கொஞ்சம் வாசிங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. அங்க என்னமா சொல்லிருச்சு? அங்கேயும் இப்படிதான் சொல்லிருச்சு. ஆனா கொஞ்சம் எனக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைரக்டா இங்க எதை விட சொல்லுது அழகா, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவைகளை தெளிவா போட்டிருக்கு. அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி தெரியுமா? முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம். முன்கை நீட்டலைன்னா முழங்கை என்ன செய்யாது? நீட்டாது. இன்னைக்கு உங்க கை எப்படி இருக்கு? உங்கள் அளவு எப்படி இருக்கு? அட எனக்கே வழி இல்லையா அப்படிங்கிறீங்களா? அது நமக்குள்ள எப்பவும் நாமளே சொல்லிக்கிறதுனால தான் வெறுமை அதிகமாக இருக்கிறது. இல்லை, என்னிடத்தில் உள்ளதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் என்னுடைய அளவுகள் என்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்காக எதையாவது ஒன்று செய்யும் போது என்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறதை மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதை என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு செய்யும் போது கர்த்தர் என்னை நடத்துவார்னு சொல்லுங்க. அவர் உங்களை நடத்துவார். கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கூட கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம், கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம். ஏன்னா நான் சொன்ன அந்த ஆளுக்கு ஏதோ தேவைப்பால, இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் நம்மளத்தையும் பேசுவார், கூப்பிட்டு வந்து சோறை போட்டுட்டு வலிக்கிற மாதிரி பேசுவார். எனக்கும் வலிக்கும் நின்று பேசுறதுக்கு, தலை காலு எல்லாமே. ஆனால் கர்த்தருடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நேரத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட தூங்க முடியாத அளவுக்கு பாடுகள் இருக்கிறது. என்னை பார்க்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப கூட என் கண்ணை திறந்து பார்த்தால் எவ்வளவு சிகப்பாக இருக்கிறது, எவ்வளவு எனக்கு அழுத்தமாக இருக்கிறது தெரியும். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுவென்றால் சரியான நேரத்தில் நான் செய்யாமல் எப்பமாவது செய்கிறேன்னு சொன்னா நான் எந்த அளவின்படி அழக்கிறேனோ அந்த அளவின்படி எனக்கும் வளர்க்கப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு இது ஒரு அடிப்படை உபதேசங்கள்.
நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் நாம் இந்த உலகத்திலே, நாம் இந்த வாழ்க்கையிலே, நாம் இந்த ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறோம், நாம் என்ன அளந்திருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 36வது அதிகாரம் 30 கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. வசனம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைத்து போய் படிப்பேன். ஏன்னா வசனம் எப்படிப்பட்டதுன்னா தேனிலும் இனிமையானது. அல்லேலூயா. அது தெவிட்டாத தேனு. அதுல மோசஸ் ராஜசேகரனே ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, இந்த 3வது ஸ்டான்ஸால ஒரு வரி சொல்லியிருப்பாரு. என்ன வரினா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டுல. தேட கிடைக்காத தங்கம் அது வெண்மையும் சிகப்பும் மதுர நாமம். தேட கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிகப்பும் மதுர மாமம். தேட கிடைக்காத தங்கம் அது வெண்மையும் சிகப்பும் மதுர நாமம். கலங்கிய உள்ளங்களை தேற்றும் கலங்கிய உள்ளங்களை தேற்றும் இன்பக்கான பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். கைகளை தட்டுங்க, வேண்டாம். கல்லை தங்க மயமான தெய்வம் இந்த தரணியில் அவரின்றி இணையதும் இல்லை. எப்படி பாத்தீங்களா? ஆதாரம் தரும் அதி மதுரம், அது சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல் உதிரம். கலங்கிய உள்ளங்களை தேற்றும் என்ப காணானாம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை அறிந்தும் நம்ம அதன்படி செய்யறோமா? கொஞ்சம் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். பெரிய சத்தியமெல்லாம் வைக்கல, பெரிய சத்தியமெல்லாம் வைக்கல, ரொம்ப கண்டிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இது ஒரு அடிப்படை உபதேசம். எபிரேய நிருபம் 6வது அதிகாரம் 1 வசனத்திலே போட்டிருக்கிறதன்படி மூல உபதேசம். அப்படித்தானே போட்டிருக்கு? எபிரேய நிருபம் 6வது அதிகாரம் 1 வசனத்துல அது என்ன போட்டிருக்கு? அதுக்கு பேரு மூல உபதேசம். ஆனா இந்த மூல உபதேசத்தையே நாம் மறந்து விட்டு மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ, தாந்தோண்டித்தனமா எதையாவது அடிச்சு சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்காம சேமிச்சு சாப்பிடணும், இன்னும் அப்படியே எந்த வேலைக்கு வந்தாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அடுத்த வேலையில் அப்படி கீழே குனிஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. தெளிவாக இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். சரி, 30 வசனத்தை வாசிங்க. 6:30 வாசிங்க. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஆமென். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? ஆனா செய்யணும். செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. சரி, இப்ப மேட்ருக்கு வந்துருவாங்க. எந்த அளவின்படி அளக்குறீங்களோ அந்த அளவின்படி அளக்குறீங்கன்னு சொல்றதுக்கு நல்ல விஷயத்தை ஒன்றை நறுக்கா பார்த்துட்டு, கெட்ட விஷயத்தை ஒன்றை சுருக்கா பார்த்துட்டு பொறுப்பா முடிச்சிட்டோம்னா நீங்க சந்தோஷத்தோட போவீங்க. இல்லைன்னா என்ன பெருக்க திட்டிட்டு போவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த காரியம் ஓரளவுக்கு எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா நல்ல விஷயத்தை படிக்கிறத விட நம்ம ஆளுங்க கெட்ட விஷயத்தை படிக்கிறது, கெட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப பேர் சீக்கிரமா தெரிஞ்சுக்கிடுவாங்க. சொல்லும் போதே என்ன சம்பவம்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. பச்சை பால், ஒரியா, அது பார்த்தீங்களா வருது வெளியே. நல்ல விஷயத்தை கேட்டா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சொல்லுங்க, நீ ஏன் சொல்லியா? சரி, இந்த காரியமெல்லாம் நமக்கு தெரியும். கதைக்கு, காரியத்துக்கு, சப்ஜெக்டுக்கு, தேவையான விஷயத்துக்கு அவருடைய அளவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு
வந்துருவான். 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காலமே தாவீது யோவாசுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே இப்போ பஹ்ரைன்லயும் இஸ்ரேல்லையும் லெபனான்லயும் நடக்குது பாருங்க. அப்படி போர்ல கொண்டு போய் நிப்பாடுறான்னு சொன்ன மாதிரி மும்மரமா எங்க குண்ட கொத்து கொத்தா போடுறானோ அங்க நிப்பாட்டு. போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். ஏயா உரியாவுக்கும் தாவீதுக்கும் சொத்து பிரச்சனையா? உரியாவுக்கும் தாவீதுக்கும் சொத்து பிரச்சனையா? தாவீது ராஜா, சொத்துக்கு என்ன செஞ்சிருக்காது? பஞ்சம் இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஒரு விழக்கூடாத விஷயத்துல விழுந்துட்டாரு. அதுக்கு இந்த மனுஷன் இருந்தாம்னா இடைஞ்சலா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல எப்படித்தானங்க, இடைஞ்சல் வருதுன்னா எவனை வேணாலும் போட்டு தள்ளிடணும். ஐயையோவா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்பப்ப போனை போட்டு எக்கா எக்கா என்ன பாஸ்டர் ஹலோ இருக்கீங்களா? அல்லேலூயா. மும்மரமா நடக்கிற போர்ல நிறுத்தி கொள்ளு. என்ன நான் சொன்னதையும் அவன் கேட்க மாட்டேன். அவன் இருந்தாம்னா என் பேர்ல பிரச்சனை வந்துடும். போட்டு தள்ளிடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். எழுதிட்டான். என்ன நடக்குது? 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏன்னா சம்பவங்கள் தெரியும். இயேசு கிறிஸ்துவே இந்த பாவத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரா இல்லையாங்க? சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன சொன்னாரு? அதை நீயே சொல்லியாங்கிறீங்களா? பச்சைபாலின் பாவமே அல்லாமல் என் தாசனாகிய தாவீதினிடத்துல வேறொன்றையும் காணப்படலை. ஏன்னா அவர் தாவீதின் வம்சத்தில் வர வேண்டி இருந்துச்சு. அதனால தாவீதுக்கு தேவனுடைய கரங்களிலே இரக்கம் கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒரு வீரன் எங்க இருந்து வந்தாரு? அலங்கத்திலிருந்து, அதாவது சண்டை நடக்கிற இடத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி நீ யோவாப்புல போய் சண்டைனா 4 பேர் குத்திக்கிட்டு சாவுறதாம்பா. இவ்வளவு பேசுறாரு பாருங்க. லெட்டர் எழுதி கொடுத்து கொள்ள சொல்லிட்டு, நிருபத்தை எழுதி கொடுத்து கொள்ள சொல்லிட்டு, சண்டைனா சட்டகிட்ட கிளியறதாம்பா. இது வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ? சரி, வசனத்தை வாசிச்சிரு மக்களே. நீ யோவாவை நோக்கி யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட. ஒருவேளை அவன் பயப்படுறான். ஏன்னா ஒரியா தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாச்சே, நம்ம இப்படி செஞ்சு விட்டோமே அப்படின்னு பயப்படுறான். ஆனா இவன் சொல்றான், அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காதையா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. ஏன்னா நான் எதுக்கு செஞ்சேங்கிறது எனக்கு தானே தெரியும். அப்படித்தானங்க? நான் எதுக்கு செஞ்சேங்கிறது எனக்கு தானே தெரியும். சரி, வாசிருங்க. பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை மற்றவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை நல்லா நடத்து, பட்டயத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடன் சொல் என்றான். ஆமென். பாத்தீங்களா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வீட்டுக்கு போய் அவ இளவு கொண்டாடிக்கிட்டு இருந்தவளை போய் எடுத்துக்கொண்டார். இந்த அளவுக்கு பதில் இல்லை என்று நினைக்கிறீங்களா? தாவீது அளந்த அளவுக்கு பதில் இல்லை என்று நினைக்கிறீங்களா? என்ன நடந்துச்சு? 13வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல நமக்கெல்லாம் தெரியும். நாத்தான் தாத்தா வருவாராம், உட்காருவாராம், கதை சொல்லுவாராம், அதுக்கப்புறம் தாவீது கோபப்படுவாராம். எல்லாம் என்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க, எப்படி பிரதர்? நான் மதுரைக்காரம்மா, அப்படிதாம்மா பேசுவேன். ஆண்டவரே என்னம்மா சொல்லியிருக்காரு? அவர்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே பேசிக்கொண்டார்கள். சில பேர் 4 இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பேன்,
அதை ரொம்ப பில்டப். ஓகே 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 எஸ் 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 ஓகே ஆல் ரைட் ரைட் ஓ பட் என்னத்துக்கு இது? சரி போட்டோம். 7வது வசனத்தை 6வது வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். அப்படியே அம்னோன் வியாதிக்காரரானை போனான். படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி சகோதரியாகிய தாமார் வந்து, நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படிக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணிக்கொடு என்று சொல்ல சொன்னான். ஆமென். இவ எப்படி தந்திரமா உரியாவை போருக்கு அனுப்பி கடிதம் கொடுத்து கொல்ல சொன்னானோ, தன்னுடைய பிள்ளைகளை வைத்தே தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போவதற்கு காரியம் அங்கே உருவானது. அல்லேலூயா. பார்த்தீங்களா உங்களுக்கு? அப்சலோனுக்கும் தாவீதுக்கும் அதுக்கப்புறம் உறவுங்கிறதே இல்லாமல் போச்சு. கடைசியில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், தெரியும். கடைசியில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், இந்த யோவாப்பு வந்து தாவீதை கூட்டு வர்றதுக்கு அப்சலோமு வெளியில் தப்பிச்சு போயிடுவார். பழி வாங்கிட்டு தப்பிச்சு போயிடுவார். கூட்டு வந்தாலும் கூட தன் மகன் ஏமாட்ட என்ன செய்யக்கூடாது, முழிக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா இவர் செய்தது எப்படியோ அவருக்கு அப்படியே என்ன செய்கிறது, திரும்புகிறது. இவன் தந்திரமாய் ஒரியாவை எடுத்துக்கொண்டார். இவன் மகனும் தந்திரமாய் தனக்கு பிறந்த பிள்ளையினுடைய பேத்தி எப்படியோ ஒரு முறையில்லாதவளை முறைகட்டத்தனமாக தந்திரமாக இன்னொரு நண்பன் தந்திர யோசனையின்படி என்ன செஞ்சான், கற்பழித்து கெடுத்து போட்டான். அதிலே போட்டிருக்கு பாருங்க 12-13 வசனத்துல கற்பழித்து இருக்கா இல்லையாப்பா? கற்பழிப்புங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் எந்த அளவை அளக்கிறீர்களோ அந்த அளவு நிச்சயமாக உங்களுக்கும் அளக்கப்படும். வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்க, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் அதிகாரியாக இருப்பீர்கள். நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், தைரியமா சொல்றேன், ஓரளவுக்கு முழுமைன்னு சொல்ல மாட்டேன், உண்மையாக இருக்க முயற்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தரிடத்தில் கேட்கிறேன். கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை கர்த்தருக்கு தோத்திரம். எத்தனையோ ஊழியங்கள் வளருதுன்னா காரணம் என்னன்னா, அவங்களுடைய அளவு, ஜெப அளவு அதிகமாக இருக்கும், பிறருக்கு கொடுக்கிற அளவு அதிகமாக இருக்கும், பிற ஊழியங்களை தாங்குகிற அளவு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கும் தேவன் அல்ல குறையாதபடிக்கு பைபிள் நாலேஜையும் கொடுப்பாரு, காணிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, இந்த உபவாச நாட்களிலே ஒரு அடிப்படை சத்தியம், கிறிஸ்தவ மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் தெரிந்திருக்கிற விஷயம் இது. கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். ரூத்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி என்ன செய்தாள், தன் மாமிக்காக எல்லாவற்றையும், எல்லா சந்தோஷங்களையும் இழந்து, உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், மரணமே வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், அந்த தேசத்திலே பொறுக்கியாய் வாழ்ந்தாள். அவள் அளவுக்கு என்ன பரிசு கிடைத்தது? 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். நான் மேலோட்டமா தான் சொல்லிட்டு போறேன், ஒருவேளை ஏற்கனவே பேசின வசனமா இருக்கலாம், தவறில்லை. ஆனால் உங்கள் அளவு இன்றைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் கூட கஷ்டப்பட்டுட்டா, நான் கிழவி, ஆனா என் மருமக அழகுள்ள ஒரு சௌந்தரியவதி, புத்திசாலியான ஒரு பெண்ணு, குணசாலியான ஒரு பெண்ணு, கீழ்ப்படிதலுள்ள ஒரு பெண்ணு, அமைதியான ஒரு பெண்ணு, அவள் சவிக்கத்தை தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி அழகான போபாசை பேசி முடித்து வைத்தாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, உங்க விதைப்பு எப்படியோ அப்படித்தான் உங்கள் அறுப்பும் இருக்கும்.
நீங்கள் கொடுக்கிறதற்கு தகுந்த மாதிரி தான் மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். சும்மா ஒன்று நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தால் ஒன்றும் நடக்காது. உங்கள் தாளந்து என்ன, உங்கள் சரீரம் பலன் என்ன, உங்கள் வியாபாரம் என்ன, உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் குடும்ப வாழ்க்கையினுடைய நிலை என்ன, உங்கள் மனதில் நீ எப்படி என்கிட்ட நடிக்கிற, மற்றவங்கிட்ட நடிக்கிற, ஊருக்குள்ளே நடிக்கிற, எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். சில காலங்கள் சில காரியங்களில் நானும் சில காரியங்களை கொண்டு ஏமாந்தது உண்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சில விஷயங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ரூத்துக்கு சவிக்கத்தை தேடி கொடுத்த மாமியை போல, அவள் அளந்ததுக்கு பரிசு வந்ததை போல, வாழ்க்கை வந்ததை போல உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமா? அல்லது தந்திரமாய் உங்களிடத்தில் இருக்கிறதை பதுக்கி வைத்துக் கொண்டு, ஒதுக்கி வைத்துக் கொண்டு, ஓங்கி இல்லை என்று டமாரம் அடித்துக் கொண்டு உங்களுக்கும் இல்லாமலே போகணுமா? எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வேதமே என்னங்க சொல்லியிருக்கிறது? உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? பணம் உள்ளவனா? விசுவாசம் உள்ளவன், நல்ல குணம் உள்ளவன், நல்ல மனம் உள்ளவன், நீதி நியாயங்கள் உடையவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆபிரகாமை பார்க்கும்போது விசுவாசத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. அவர் தன் பிள்ளையை கொடுத்ததுனால தான் அவர் 24வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், செல்வ சீமானாய் இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணாளு வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அப்படித்தானுங்க? வருஷம் என்ன செஞ்சாங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு வருஷம் அவள் முடிவு பண்ணினாள், முதல் பிள்ளையை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அவள் அளந்த அளப்புக்கு, அவள் அளந்த அளவின்படியே இல்லாமல் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, மடியில் எடுத்து கொஞ்சும்படி ஏராளமான குழந்தை, 5 குழந்தை செல்வங்களை சாமுவேலுக்கு பின்னாடி கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அளவீடுகள் எப்படி இருக்கிறது? உங்கள் அளவீடுகள் எப்படி இருக்கிறது? முர்தெகாய் பத்தி தெரியும்ல, தன்னுடைய ஜனங்களின் ரட்சிப்புக்காக எவ்வளவு பாடுபட்டார். அவருடைய அளவு சரியாக இருந்தது. அவருடைய அளவுக்கு தகுந்த வெகுமதிகள் அங்கே என்ன செய்யப்பட்டது? கிடைத்தது. ஆமான் தெரியுமில்ல உங்களுக்கு, அவன் அளந்த அளவுக்கு தகுந்த அளவு கிடைத்தது. எசேக்கியா ராஜா பத்தி சொல்றீங்கல்ல, விடுதலை வந்துச்சுன்னு அவர் சொல்றது பாத்தீங்களா? நான் உமக்கு முன்பதாக நலமானதை செய்தேன். அளந்தது நலமா இருந்திருக்கு, நடந்த விதங்கள் நலமா இருந்திருக்கு. கர்த்தர் அவனுக்கு 15 வருடத்தை பின்னிட்டு திருப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகைக்கு பாகை பின்னிட்டு திருப்பினார். லோத்தருடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியும், அதே சமயத்தில் அவருடைய மனைவியின் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? எந்த அளவின்படி அளந்தார்களோ அந்த அளவின்படி பரிசை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் கொரிந்து நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அறுக்க முடியும், பெருக விதைக்கிறவன். ஆமென். ஒருவேளை உங்கள் திராணி சிறியது என்றால் சிறியதை நிச்சயமாக நீங்கள் அளக்கலாம், அதற்குண்டான பலனே உங்களை நிறைவாக்கும். ஆனால் திராணி பெருசா இருக்கு, வர்றது மட்டும் சிறுசா இருக்கு. சிலருக்கு உடம்பு மட்டும் யானை மாதிரி வளர்ந்துருக்கு, வேலை மட்டும் செய்யறதுக்கு வளைய மாட்டேங்குது. எப்படிங்க? ஹலோ, இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ, நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீங்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு கண்டிப்பாக அளக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதுல இன்னும் சில வசனங்களை சொல்லிட்டு போனார். அடிப்படை சத்தியம் சொன்னேன்ல, அதை உங்களுக்கு உணர்த்தாம போனா நல்லா இருக்காது. லூக்கா 6க்கு வந்துருங்க, திருப்பி லூக்கா 6க்கு வந்துருங்க. 39 இருந்து ஒரு 43 வரைக்கும் பார்ப்போமே, நல்லா இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும் வசனம். அடிப்படை உபதேசம், ஆனா அதை கடைபிடிக்கிறது தான் இல்லை. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு கடைபிடிக்கணும், இன்னைக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுவீங்களா? நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா அளவு என்ன செய்யல, சரியில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறி உறவு களவுகள் இருக்கிறது. களவாமை வேண்டும் சொன்னாங்க. ஆனா நம்மகிட்ட என்ன இருக்கு, களவு இருக்கு. களவுனா களவான்றது இல்லைங்க, இங்க நல்லா இருக்கிறது போல நடிக்கிறது, அங்க போய் அப்படி. ஆமென், அல்லேலூயா. ஒரு அடிப்படை மூல உபதேசங்களை நீங்கள் சரிப்படுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே சரியா வரும். எத்தனை இருந்தாலும் சரி, சில பேருக்கு அடுத்த இடத்துல கை நீட்டுறது குறையுதாங்க, உங்களுக்கும் போய் கேட்டு வாங்குறது குறையுதாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய பேர்கிட்ட நான் கண்ணு தெரிஞ்ச சர்ச்சிலையும் பார்க்குறேன், கண்ணு தெரியாதவங்கள்ட்ட சரி, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்குறவங்கள்ட்ட நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். வாய் நிறைய பேசுவாங்க, விஷயத்தை பார்த்தா உதட்டுக்கு மேலே எச்சு கூட வெளியே வராது, எச்சு கூட வெளியே விழுந்துடலாம், அப்படி பேசுவாங்க. அல்லேலூயா. தெரியுங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னையும் உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளையிலிருந்து நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க 39வது வசனத்திலிருந்து. பின்னும் அவர் உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். ஆமென். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை. சரி, அதெல்லாம் வேணாம், போய்டும். மேற்பட்டவன் எவனும் குருவுக்கு மிஞ்சினவன் இல்லை. நமக்கு குரு யாருங்க? ஏசப்பா. அவருக்கு மிஞ்சி நாம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் அழகா பார்க்கணும்னா 33ல இருந்து கொஞ்சம் பாருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. 33ல இருந்து வாசிங்க. 6:33ல இருந்து. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பிரயோஜனம் என்னப்பா? இப்போ மோசஸ் மாரியப்பன் உதவி செய்யறாருன்னு அவருக்கு உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. வாசிங்க. பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். நம்ம பாவியா இல்ல மீட்கப்பட்ட ஜனமா? அப்ப மீட்கப்பட்டதுக்குரிய அடையாளம் நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். சும்மா பாடினா பத்தாது. பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அப்ப ஏமா இன்னும் ஏழையாவே இருக்கீங்க? அப்ப ஏன்பா இன்னும் பாவியாவே இருக்கீங்க? தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களே உங்களை பார்த்து தான் கேட்கிறேன், ஏன் ஏழையாவே இருக்கீங்க? அளவு சரியில்லை சார், அளவு சரியில்லை. சரி, வாசிருங்க தொடர்ந்து. திரும்ப கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பி கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. ஆமென். பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறான். இதை பத்தி ரொம்ப பேசினா நிறைய கமெண்ட்ஸ் யூடியூப்ல போட்டுருவாங்க, அதனால விட்டுருவான், அப்படியே கடந்து போங்க, படிச்சிருவான். படிங்க மக்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுமா? கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோமே, நம்ம நல்ல அளவு தானே அழக்கணும். அப்ப அவருடைய வசனம் சொல்லி கொடுத்ததன்படி தானே நடக்கணும். சத்துருக்களை சிநேகம் பண்ண முடியுமா? முடியணும். இனிமேலாவது முயற்சி பண்ணணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல், அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு, அதுதான் கிறிஸ்துவனுடைய நியாயப்பிரமாணம், அதுதான் கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனம். எதுவுமே இல்லாம இருந்தா எப்படிங்க? வாசிங்க. நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமென். நமக்கு பலன் மிகுதியா இருக்கணும்னா இவ்வளவு காரியம் செய்யணும். எதையுமே நாம செய்ய மாட்டோம், ஆனால் தேவனிடத்திலிருந்து மட்டும் என்ன செய்வோம்? வானத்தை பொத்துக்கிட்டு கொட்டணும். அப்படிதானுங்க? வானத்தை திறந்துக்கிட்டு கொட்டணும். ஆபிரகாம் செய்தாருங்க. தூதர்கள் தான் எங்கிருந்து வந்தார்கள் என்றே தெரியாது, ஓடி போய் விழுந்து வணங்கி
கைகளை கழுவுங்க, கால்களை கழுவுங்க, சாப்பாடு கொடுக்குறேன். பார்த்தீங்களா லோத்துவை பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே இருக்கும். கைகளை கழுவுங்க, கால்களை கழுவுங்க, சாப்பாடு கொடுக்குறேன். அதை விட லோத்து ஒரு படி மேலே போய் என் பொண்ணை கூட கொடுக்குறேன்னாரு. சொன்னாரா சொல்லலையாங்க? நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, அருகாமையில் இருக்கிறவர்களுக்காக, வேலை பார்க்குற இடத்துக்காக எதுவுமே கூடுதலா செய்ய மாட்டீங்க. ஆனா எங்ககிட்ட இருந்து மட்டும், கடவுள்கிட்ட இருந்து மட்டும் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எந்த விதத்துல நியாயம்? கடவுள் எப்படி கொடுப்பாரு? ரொம்ப தெளிவா சொல்லுது வேதம், கொடுக்கிறவனுக்கே திரும்ப கொடுக்கப்படும். கொடுக்கிறவனுக்கே திரும்ப கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துனுடைய மூல உபதேசங்களையே மறந்துட்டோன்னு சொன்னல. இதுல இன்னொரு மூல உபதேசத்தை நான் சொல்லாம போனேன்னா நல்லா இருக்காது. அதையும் சொல்லிட்டு போயிடுறேன், மொத்தமா வஞ்சுக்குங்க, சரியா? வீட்டில் போய் திரும்ப இந்த பகுதியை படிச்சு பார்த்துக்குங்க. 10 எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். எப்படா முடிப்பான்னு தெரியலையே, வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரோ நீங்க மாட்டல, கடவுள்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். சொல்ல வேண்டியதை சொல்லாம போனா நான் மாட்டிக்கிடுவேன். அப்படித்தானே பைபிள் சொல்லியிருக்கு. என்னங்க சொல்லியிருக்கு பைபிள்? நீ போதிக்க வேண்டியதை போதிச்சு அவங்க கேட்கலைன்னா அந்த தண்டனை, நான் சொல்லிட்டு நீங்க கேட்கலைன்னா அதுக்கு பொறுப்பாளி நான் இல்லை. 19வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. மூல உபதேசம் செய்யறமாங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாதாரணமான மூல உபதேசத்தை தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? சொல்லி கொடுக்க போறேன். பெருமனே தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக சொல்லிட்டு போறது இல்லைங்க. அதை காமிக்கணும், செய்யணும், நடக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ முதியோர் விடுதிகள் உருவாகுது, இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ பாஸ்டர்களே நடத்துறாங்க. கொடுமையான விஷயம். உண்மையா பொய்யா? ஏங்க உருவாகுது? தகப்பன் தாயை கனம் பண்ணணுங்கிற சத்தியம் தான் நீங்க தானே சொல்லி கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்களே முதியோர் விடுதி நடத்துறீங்க? கூட்டு வரவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியதானே? பிசினஸ் பிசினஸ் மணி மைண்டட், அப்படித்தானேங்க? எத்தனை பாஸ்டர் டிவியை பார்த்துட்டு திட்டுறாங்களோ தெரியல. இந்த ஆளை ஒன்றும் சொல்லவும் முடியல. ஏன்னா எந்த ஸ்தாபனத்தில் இல்லை, எந்த வெளிநாட்டு உதவியும் இல்லை, கத்தி கத்தி தான் நடத்துறாரு. அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமா சொல்றேன், சாகிற வரைக்கும் எந்த பாஸ்டாலையும் இந்த மோசஸ் மாதிரி பண்ண ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை தட்டி கத்திற்கு தோத்திரம் பண்ணு. ஏன்னா நான் வேலை செய்யறது பாஸ்டருக்கு இல்லை, தம்பிமார்களுக்கு இல்லை, அக்காமார்களுக்கு இல்லை, அம்மாமார்களுக்கு இல்லை, என் ராஜாதி ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு, என்னை அபிஷேகம் பண்ணினவருக்கு. ஆசிங்க, உன் தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அப்பா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளை செய்யறமாங்க. அவன் வாங்கினா எனக்கு என்ன, வாங்காட்டா எனக்கு என்ன, அவன் போனா எனக்கு என்ன, போகாட்டா எனக்கு என்ன, அவ வாழ்ந்தா எனக்கு என்ன, அவ வாழாட்டா எனக்கு என்ன. இருக்கீங்களா? மூல உபதேசம், மூல உபதேசம். இயேசு கிறிஸ்து எப்படி, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருங்க? ஏன் வந்தாருங்க? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு வந்தாரு? அது ஒண்ணு, நம்மீது கொண்டிருக்கிற அன்பு, அப்படித்தானே? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு திரும்பி வரேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 8வது வசனத்தை மட்டும் முதலாவது வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம பாவிதான். ஆனா பாவியா இருந்தாலும்
அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உங்கள் மீது மென் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு வந்தார். இதை அறிந்திருக்கிற நீங்கள், ஆண்டவரின் அன்பை அறிந்து ருசி பார்த்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்கிற நீங்கள், கடவுளுடைய அன்புதான் இந்த உலகத்தில் பெரியது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள், கடவுள் என் மீது அன்பு வைத்திருக்கிறார், அதை நான் நம்புகிறேன் என்கிற நீங்கள், உங்களுக்குள்ளே அந்த அன்பை காண்பிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக மட்டும் இருந்தால் பத்தாது. உன்னிடத்தில் அன்பு வைக்கிற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கிறபோது மற்றவரிடத்திலும் அன்பு வைக்க இருக்கணும். அல்லேலூயா. இத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன். எந்த காரியத்திலே நம்மிடத்தில் குறைவு இருக்கிறது, இந்த உபவாச நாட்களிலே சரி பண்ணி தேவனிடத்தில் புதிய உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? போகணும். இல்லையா, எத்தனை ஈஸ்ட் வந்தாலும் சரி, நான் அப்படியே தான் இருப்பேன், வாழ்க்கை வீணா போயிரும் சார், வாழ்க்கை வீணா போயிடும். நம்ம ஊர்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பெரியல் கிரவுண்ட்ல பார்க்கிற கூட்டத்தை வச்சுதான் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யாங்க? அப்ப உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத மரணத்தில் தெரிவிக்கிறதுக்கு அடையாளம் வச்சிருக்கணும். தாய் தகப்பனை நேசிச்சு நீங்க உங்களிடத்தில் அன்பு செலுத்துறவர்களுக்கு, பிறருக்கு அன்பு பாராட்டி, உங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கிறது, மற்ற மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறத நீங்களும் மற்றவங்களுக்கு செஞ்சு வாழணும். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் நியாயப்பிரமாணம். இதை கடைபிடிக்காம சும்மா ஞானஸ்தானம், சும்மா அபிஷேகம், சும்மா அந்நிய பாஷை, இதெல்லாம் வேஸ்ட் சாரே, இதெல்லாம் வேஸ்ட். நான் யாரையும் பாரப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அதற்காக என் மேல் அபிஷேகம் போடப்படவும் இல்லை, அழைக்கப்படவும் இல்லை. ஆனால் கலாத்தியர் 1:11 சொல்கிறது, நான் கிறிஸ்துவிடத்தில் கற்று வந்திருக்கிறபடினால் கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதையே உங்களுக்கு சொல்லி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ராகாப்பை பத்தி நமக்கு தெரியும். அவள் அளந்த அளவுக்கு எப்படி பரிசு கிடைச்சுன்னு. அவள் முழு குடும்பமுமே என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. கொர்நேலியு அவன் அளந்த அளவுக்கு பரிசு கிடைச்சிச்சு. தொக்காள் அவள் அளந்த அளவுக்கு மரணத்திலிருந்து திரும்ப கர்த்தர் உயிரோடு பேதுருவின் மூலமா எழுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கு பைபிள்ல அடையாளம், பைபிள் அடையாளம் இருக்கு. 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 36 40 வரை வாசிக்க முடியும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன செய்ய போறீங்க? உங்க கைகளில் ஏதாவது இருக்கணும். தாவீது பாவம் செய்தார் என்று சொன்னாலும் திரும்ப கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றதை போல, திரும்ப கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வைராக்கியமாய் தன்னிடத்தில் அநேக பொருட்களை சேகரித்ததை போல, திரும்ப தாவீதின் வீட்டை கர்த்தர் நினைத்தருளினதை போல உங்க வீட்டையும் நினைத்தருளணும்னா தாவீதுக்குள் எப்படி மனமாற்றம் வந்ததோ அந்த மனமாற்றம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே, ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே, சபையில் அமர்ந்திருக்கிறேன் அன்பான திருச்சபை சொந்தங்களே, உங்களுக்குள்ளும் அந்த மனமாற்றம் வந்து உங்கள் அளவு என்ன, உங்கள் வழி எப்படி இருக்கிறது, நீங்கள் எதை விதைக்கிறீர்கள், எதை மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள், அந்த மனிதர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? யோசிச்சு பார்க்கணும். இப்பவும் அவர் எப்பவுமே இப்படித்தான் பேசுவார். அவருக்கு பழகி போச்சு, எனக்கு கேட்டுட்டு பழகி போச்சு. சில பேர் அப்படி இருக்காங்க. சார் என்கிட்ட நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை சார், தப்பிச்சிடலாம் சார். இருக்கு சார், பின்னாடி இருக்கு. நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன் விளையாட்டா, பின்னாடி இருக்கு பரட்டாசி, பின்னாடி இருக்கு பரட்டாசி. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த அடிப்படை உபதேசங்களை கூட கடைபிடிக்க முடியாத நாம் கிறிஸ்து அவன் என்றும் கிறிஸ்து அவள் என்றும் சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது.
இன்னும் நீங்க எப்படி தான் இருக்கிறீங்க? இன்னும் நீங்க எப்படி தான் இருக்கிறீங்க? பாவியா தான் இருக்கிறீங்க. அப்ப நம்ம பாடிக்கிட்டே இருக்க வேண்டியத பாவியான அப்படின்னு. பாவிக்கு புகலிடம் இயேசுவோம். அவர் புகலிடமாய் இருந்தது, புகலிடமாய் ஆனது எதுக்குங்க? அவர் புகலிடமாய் ஆனது எதுக்கு? உங்க பாவங்களை நீக்குவதற்கு. அது அறியாமல் தெரியாமல் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே பரிசுத்தரே பாவமானாரே பரமான சிலுவையை சுமந்தாவரே. இன்னும் நம்ம அவரை சுமக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம தான் அவர் சொல்றதை எதையுமே செய்யலையே. ஒரு வீட்டிலேயே சாதாரணமா ஒரு தகப்பன் தாயுடைய சொல்ல கேட்காதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க பெற்றோர்? ஏண்டா என்ன எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க, கண்ணீர் வடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அளவை சரிப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரத்தில் 27 லூக்கா 6:27 இருந்து நீங்க படிச்சு பாருங்க. 34 இருந்து திரும்பி 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 தியானிச்சு பாருங்க. செய்யறவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்துக்கிட்டு நிறைய காரியம் இருக்கு. அடிப்படை உபதேசங்க இது, அடிப்படை உபதேசம். இந்த அடிப்படையை விட்டு நம்ம இன்னும் என்ன செய்யல, மேலே வரல. ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம், நான் 2-3 தடவை இந்த பைபிளை முடிச்சுட்டேன் பிரதர், பென்ட்ரைவ் பாக்ஸில் போட்டு. இன்னும் கண்ணு தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அந்த பைபிளை 50 தடவை படிச்சுட்டேன் பிரதர். அப்படியாமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுக்க சொன்னா சரப்புரா 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 சரப்புரான்னு உருட்டுற சத்தம் தான் கேட்கும், வசனம் வெளியே வராது. நான் பொறுத்து பார்த்துட்டு கொஞ்சம் கண்ணி கொடுங்கம்மா, அடுத்த வாரம் வர்றேன்ட்டு வந்துடும். அப்படிதான் பைபிளை படிக்கிறோம் நீங்களும் நானும். இனிமேலாவது பிறரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற நாம பிறருக்காக எதையாவது ஒன்றை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும், செய்யணும் செய்யணும். நான் இதில் காணிக்கையை மட்டும் மையப்படுத்தவே இல்லை. நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையும் இந்த குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தகப்பன் தாய் ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்டா, ஆளுக்கு ஒரு காரியம் ஏதோ போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் பள்ளிக்கூடம் என்பது வாழ்க்கையை படிக்கக்கூடிய இடம் அல்ல, நாம் ஞானத்திற்கு படிக்கக்கூடிய இடம். குடும்பம் என்பது தாய் தகப்பன் என்பது வாழ்க்கைக்கு படிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்க பிள்ளைகளும் சரியாக இருக்கும். நாம சரியா அளக்க மாட்டோம், நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா வரணும்னு நினைப்போம். எப்படிங்க சட்டியில் இருந்தா தானே அகப்பையில் வரும்? சொல்லுங்க, சும்மா குத்துனாலும் வந்துருமா? வராது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய அளவு என்னங்கிறத நான் சரிப்படுத்தி என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்துக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த விலகின பாண்டை எப்படி பிரயோஜனம் உள்ளதா வாழுதோ அதை போல நான் வாழ போறேன். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பாத்தியம், ஏதோ ஒரு காரியம், ஒரு பொறுப்பற்ற மனிதனை போல, பொறுப்பற்ற மனுஷியை போல எனக்கு என் குடும்பத்துக்குள்ளது, என் வேலையில எனக்குரிய காரியங்கள் அப்படி நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். பெரிய சத்தியம் சொல்லிட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்னை விட நீங்க நல்லா பேசக்கூடியவங்க இருப்பீங்க, நம்ம சபையிலே நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, அழகா ஜெபிக்கக்கூடியவங்க, அழகா பாடக்கூடியவங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புக்கு தகுந்து நீங்க மற்றவர்களுக்கு இடத்துல செய்யற காரியம் தான் என்ன செய்யல, வரல. உங்கள் அளவீடுகள் சரியில்லை. ஆனா மற்றவர்களை குறித்து நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகளை சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல நீங்க போட்டிருக்கு அதே அதிகாரத்தில் பாருங்க, நீ முதல்ல மனசுல இருந்து சில காரியங்கள்ல இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம விடுதலை ஆகும்போது தான் மற்றவர்களையும் நீங்க என்ன செய்ய முடியும், விடுதலை பண்ண முடியும். நீங்க குற்றமில்லாதவனாய் இருந்தாதான் மற்றவர்களை குற்றமில்லாதவர்களாய் தீர்க்க முடியும். அதான் அங்க போட்டுருந்துச்சு, உங்க கண்ணில் எதையாவது வச்சுக்கிட்டு மற்றவங்க கண்ணில் இருக்கிறது என்ன செய்ய முடியாது,
கிளியர் பண்ண முடியாது. அடிப்படை உபதேசங்க, அடிப்படை உபதேசம், அடிப்படை உபதேசம். அந்த அடிப்படை உபதேசத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே ரொம்ப தடவை படிச்சிருக்கேன், ரொம்ப முறை படிச்சிருக்கேன், எனக்கு விளங்கலை, எதையோ செய்துட்டேன், இனி என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை வாழ வைங்க, என்னை ஆசீர்வதிங்க. நான் உம்மிடத்தில் கற்றுக்கொண்ட சத்தியங்களை மதித்து நடப்பேன், கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், பிறர் மேலே அன்பு செலுத்துவேன், எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறதுல பிறருக்கு கொடுப்பேன், நான் என்ன விதைக்கிறேங்கிறத அறிஞ்சு விதைப்பேன், என்னுடைய விதைப்பு சரியாக இருந்தால் தான் என்னுடைய அறுப்பு சரியாக இருக்கும். ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இதுவரைக்கும் நான் என்னோதானு வாழ்ந்துட்டேன். ஆனால் நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எங்கு செல்லணும், நான் அளக்கிற அளவு என்ன, எல்லாவற்றையும் நீர் எனக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. கேட்போமா? ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து, எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே என்று சொல்லி செய்த நன்மைகளை நினைக்கிறவனாய், மற்றவரிடத்தில் எதிர்பார்க்கிறதை போல நான் மற்றவர்களுக்கு செய்கிறவனாய் மாறணும், மாறணும், இப்பொழுதே மாற்ற வரணும்னு சொல்லி கேட்பா. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் அப்படியே ஆவியானவரை நோக்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த அடிப்படை உபதேசங்களை இதுவரைக்கும் நான் விட்டுட்டு நடந்துட்டேன். இப்ப நான் என்ன சரிப்படுத்தி, நான் அளக்கிற விதம் என்ன, நான் கொடுக்கிற விதம் என்ன, நான் விதைக்கிற விதை என்ன என்பதை அறிந்து செய்ய போறேன். தாவீதை மன்னிச்சது போல ஆமென், எங்களையும் மன்னித்து என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோடலை சபைப்படுத்தி, நீங்க என் இடத்துல இருக்கிற அன்பினால இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அந்த அன்பை அறிந்திருக்கிற நான் பிறரிடத்துல அன்பு செலுத்த, என் தகப்பன் தாயை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நீங்க அப்படி சரியா அழக்கும் போது, அவர் சொன்ன வார்த்தையின்படி அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற ஏராளமான காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஏன்னா
நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா ஒண்ணு, உங்களுடைய அளவு மட்டும் என்ன செய்யணும்? சரியா இருக்கணும். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை அடிச்சு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது உண்மை, நடக்கும். எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னைக்கு உங்க அளவை ஆண்டவரிடத்துல அப்படியே சரிப்படுத்தி, மனுஷன் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் அவர்களுக்கும் என்ன செய்யணும்பா. ஊழியத்துல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்துல, கர்த்தருடைய அன்பில, கர்த்தருடைய திருச்சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும் நான் நினைக்கிறேனோ அதை திருச்சபைக்கு நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. அப்படியே எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் பேசி இருக்கிறீங்க, நீங்க தான் சரிப்படுத்த போறீங்க, நீங்க தான் எங்களோட இப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இறங்கன்னு கேளுங்க, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, என்ன நடத்துங்கன்னு கேளுங்க, எனக்கு போதுமானவரா இருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், நீங்க சரிப்படுத்தி விட்டீங்க, சரிப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க போறீங்க, சரிப்படுத்தி வாழ போறீங்க. நீங்க இனி ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு வாழ போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் மனதார தேவன் அப்படியே செய்ய உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மூல உபதேசத்தை, அடிப்படை சத்தியத்தை அநேக முறை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்ததுண்டு. என்னை சரிப்படுத்திக் கொண்டு செய்யும் போதே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறீர், தாங்குகிறீர், தப்புவிக்கிறீர், வழி நடத்துகிறீர். எல்லா விதத்திலும் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீர். இப்பொழுதும் இதை கேட்டு நான் மனம் திருந்துவேன், நான் மனம் மாறுவேன். இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இப்பொழுதும் நான் உச்சி கொட்டுவதற்கு அல்ல, சகோதரனை முறுமுறுப்பதற்கு அல்ல, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காய் பேசப்பட்டிருக்கிறது என்று நினைத்து தங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்கு சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழிநடத்தும் என்று சொல்லி உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய திட்டத்திற்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உமது வலக்கரத்தை நீட்டி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, அப்பா ஸ்தோத்திரம், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இருக்கிற எல்லா பற்றாக்குறை நிலைகளும் சரிப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் வந்த பிள்ளைகள், தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.